ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் கலெக்ஷன்ஸ். ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஏதாவது வித்தியாசமாக சமையலறை சம்மந்தப்பட்டது, சமையல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வாங்குறது எனக்கு ஒரு பழக்கமாகவே இருந்தது. இப்போது யூடியூப் வந்ததுனால ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இது நான் 18 வருஷத்துக்கு முன்னால் சிங்கப்பூரில் வாங்கினதுங்க. இது வந்து செர்ரி டீ சீடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இது நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தோணிச்சு. இதை பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி மேலே ஒரு ராடு மாதிரி இருக்கும். இதை வந்து நான் செர்ரிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், நெல்லிக்காய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன நெல்லிக்காய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய கொட்டை இருக்கிற நாவல் பழம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்போ செர்ரி சீசனுங்கிறதுனால செர்ரிஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா கழுவிடுறது. இது மத்தியில் இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதாவது அந்த காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி இப்படி நல்லா அழுத்தணும். இப்படி அழுத்தினீங்கன்னாக்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டை தனியாக அப்படியே வந்துடும். இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழம் வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாகாது, அப்படியே கெட்டியாகவே இருக்கும். நம்ம எப்படி வேணால் யாருக்காவது வந்து ஃப்ரூட் சாலடில் போட்டு கொடுத்தா கூட அந்த கொட்டையை துப்புறதுக்கு எங்கேயும் தேட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை பண்ணுறேன். ரொம்ப ஈஸி. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த கொட்டை வெளியில் வந்துடும். உள்ளே இருக்கிற ஹோல் தெரியுது பாருங்கள். நம்ம இதை வந்து சீசனில் கிடைக்கிறப்போ எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப வருஷம் செஞ்சுருக்கேன், அதையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து கொட்டை எடுத்த பிறகு கொட்டையோடு நீங்கள் செய்கிறதா கூட வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கலாங்க. இப்போ நான் இது 5 இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. நம்ம வேணும்னா கொஞ்சம் கூட கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை மைக்ரோவேவ் ஓவனில் கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால 1 minute 10 seconds மைக்ரோ பவர் ஹையில் வச்சு எடுத்தேன். இதில் வந்து தண்ணி ஊற்றலைங்க. அந்த சர்க்கரை கரைஞ்சி அந்த செரியினுடைய ஓன் ஜூஸஸ் வெளியில் வரப்போ இந்த மாதிரி நல்ல டார்க் கலராக நல்லா அழகாக வந்திருக்கு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். எந்த டெசர்ட்டுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் சாலடில் போட்டு கலந்து கொடுக்கலாம், ஐஸ்கிரீம் மேலே டாப்பிங் போடலாம். அதே நேரம் வந்து யோகர்ட், செரி யோகர்ட்னு சொல்லிட்டு நம்ம யோகர்ட் தயிரில் வந்து போட்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய விதவிதமாக வித்தியாசமாக பண்ணலாங்க. மில்க் ஷேக் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறும் செரிஸை போட்டு பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறப்போ அந்த லேசான ஸ்வீட்னஸோடு இருக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக நிறைய ஐடியலாக நிறைய விஷயங்களுக்கு பண்ண முடியும். நான் இன்றைக்கி இதை செஞ்சப்போ கொஞ்சமாக வந்து ஐஸ்கிரீம் இருந்தது வீட்டில். இந்த ஐஸ்கிரீமில் வந்து டாப்பில் இதை வச்சு கொடுத்தேன். எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கட்டி தயிர் இருந்ததுனாக்கா கட்டி தயிரில் வந்து இதை மாதிரி போட்டு கலந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் தோய வைக்கிறப்பே கட்டி தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கூட நீங்கள் தோய வச்சிட்டிங்கனாக்கா இந்த சிரப்பு கொஞ்சமாக மேலே போடுறப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி விதவிதமான யோகர்ட்ஸ் வெளிநாட்டில் கிடைக்குது. நம்மளும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும்.